பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும். அவர் தான் கூட இருக்கிறார்ல. பிறகு எதுக்கு நீங்க பயப்படணும்? மகிழ்ச்சியா இருக்கணும். சரியா? இந்த இடம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? இது மியான்மர் தேசத்தில் உள்ள யாங்கூன் என்கிற நதி ஓடுகிறது. அந்த நதியில ஒரு சின்ன ஷிப் இது அதுல இருந்து கொண்டுதான் உங்களோட நான் பேசுகிறேன். பின்னால பாத்தீங்களா கண்டெய்னர்லாம் இருக்குது. பெரிய சிட்டி தெரியுதுல, இதான் யாங்கூன் சிட்டி. ஒரு காலத்துல இது ரங்கூன் என்று அழைக்கப்பட்டது. இப்ப யாங்கூன் என்று அழைக்கிறாங்க. பெரிய ஒரு சிட்டி இது. இந்த தேசத்திலேயே பெரிய சிட்டி இதுதான் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மன ரம்மியமா இருக்கும். நிறைய போட்டுகள் போகுது வருது. மக்கள் காலையிலேயே அவ்வளவு பிரயாணப்படுறாங்க. அதெல்லாம் பார்க்க முடிகிறது. பெரிய ஆறா இருக்கிறதுனால இதுல கப்பல்லாம் பிரயாணப்பட முடியுது. அதனால்தான் இங்க பல நாடுகள் இருந்து வரக்கூடிய கண்டெய்னர்லாம் இங்க இறக்கி வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி இந்த தொழில்கள், கடல் தொழில் இங்க சிறப்பாய் நடக்கிறது. சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேக்குறீங்களா? வேதத்துல இருந்து ஒரு வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு பவுல் என்கிற தன் ஊழியக்காரனுக்கு தரிசனமாகி, நான் உன்னுடனே இருக்கிறேன், ஒருவனும் உனக்கு தீங்கு செய்யும்படி உன்மேல் கைப்படுவதில்லை, பயப்படாத. இந்த பவுல் என்கிற அப்போஸ்தலன் கொரிந்து என்கிற பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போனார். ஆண்டவர் அனுப்பி போனாரா? அந்த பட்டணம் பார்த்தா பயங்கரமா இருக்குது. அந்த சூழ்நிலையே பயப்படுகிற சூழ்நிலையா இருக்குது. இப்ப ஒரு சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை கொண்டு போறார். எதிர்க்கிற மக்கள், இவருக்கு விரோதமா எழும்புகிற மக்கள், மத தீவிரவாத அந்த வெறி உள்ள மக்கள், இவங்களால தனக்கு ஒரு ஆபத்து தீங்கு வந்துடுமோன்ற பயம், அப்படி சூழ்நிலை தான் காணப்படுகிறாரு. அந்த சூழ்நிலையில ஆண்டவர் தரிசனமாகி, பயப்படாதே மகனே, தைரியமா பேசு, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருத்தன் உன் மேல் கைப்படுவதில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உனக்கு இருக்கிறேன் பாதுகாப்பா, என்னை தாண்டி தானே உன்கிட்ட வர முடியும், பயப்படாதுன்னு சொல்றார். ஊழிய செய்யற இடத்துல பிரச்சனையா? நீங்க வேலை செய்யற இடத்துல பிரச்சனையா? நீங்க பிசினஸ் செய்யற இடத்துல பிரச்சனையா? பொல்லாத மனிதர்கள், பொறாமை கொண்ட மக்கள் எழும்பிட்டாங்களா? ஊழியத்தை தடுக்க, சபையை கெடுக்க, பிசினஸை கெடுக்க, உன்னுடைய வேலை விட்டு தூக்க நீ பிரயாசப்படுறாங்களா? பயமுறுத்துறாங்களா? அன்று சொல்றார், பயப்படாத, அதெல்லாம் நடக்கும். உன்னை சுத்தில உள்ளவங்க உனக்கு விரோதமா பொறாமையினால நீ அழியிட்டு நீ பிளான் பண்ணுவாங்க, மந்திரவாரம் கூட பண்ணுவாங்க, உனக்கு தீங்கு செய்யும்படி இல்லாத பொல்லாத காரியத்தெல்லாம் செய்வாங்க. அதிகாரிகளை தூண்டி விடுவாங்க, ரவுடிகளை தூண்டி விடுவாங்க, உன்னை டிஸ்டர்ப் பண்ண நினைப்பாங்க, உன்னை விரட்டிடணும்னு நீ நினைப்பாங்க, உன்னை முடைக்கிறோன்னு நீ நினைப்பாங்க. ஆனா நீ பயப்படாத, இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து கலங்காத, நான் கூட இருக்கிறேன். You are not alone, I am with you. நீ தனிமையா இல்ல, நான் இருக்கிறவங்க கூட எப்பவுமே இருப்பேன்ல. எந்த ஆபத்தும் என்னை தாண்டி தான் உன்கிட்ட வர முடியும். நான் உனக்கு துணையா இருக்கிறேன். ஒருத்தன் கைப்பட முடியாது. உன்னை தொட ஒருத்தனால முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், நீ வாக்கு கொடுத்திருக்கிறேன்ல, பயப்படாதன்னு சொல்றார். அன்றைக்கு அந்த ஊழியக்காரனை தைரியப்படுத்தி பலப்படுத்தி இயேசுதான் அநேக முறை என்னை தைரியப்படுத்த இருக்கிறார். என் ஊழிய பாதையில இது மாதிரி பயப்படுத்தின காரியங்கள் எல்லாம் வந்தது. தாக்க வந்தாங்க, கொலை செய்ய வந்தாங்க, அடிக்க வந்தாங்க, விரோதமா பேசினாங்க, நிந்தித்தாங்க, அவமானப்படுத்தினாங்க. எப்படியாவது என்ன சோர்ந்து போய் முடக்க பண்ண நினைச்சாங்க. அப்பா பாண்டு தோன்றுவார், பயப்படாத, இதெல்லாம் கண்டு கலங்காத, நான் இருக்கிறேன். அப்படி சொல்லி சொல்லி இத்தனை ஆண்டு காலம் நடத்தி வந்தவர் கடைசி வரை நடத்துவார். உங்களை பார்த்து சொல்றாரு, எதுக்கு பயப்படுற மகனே, எதுக்கு பயப்படுற மகளே, நான் இருக்கல, உன் கூட இருக்கிறேன்ல. அப்ப நான் உனக்கு கேடயமா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறேன், அரணா இருப்பேன்னு சொல்லி இருக்கிறேன்ல. உனக்கு எந்த ஆபத்து வர்றதா இருந்தாலும் என்னை தாண்டி தான் வர முடியும். நான் அனுமதிக்காம உன்னை ஒருத்தரை டச் பண்ண முடியாது, பயப்படாதன்னு சொல்றார். பிறகு பயப்படுறீங்க? உங்க பிசினஸ் சேஃபா இருக்கும், உங்களுடைய வேலை பத்திரப்பட்டு இருக்கும், உங்க வீடு, உங்களுடைய குடும்பம், பிள்ளைகள்லாம் பாதுகாப்பா இருப்பாங்க. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வல்லமை உள்ள வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் இருக்கிறார். சூழ்நிலை கண்டு பயப்படாதங்க, இதெல்லாம் மாறிடும். நீங்க நினைக்கிற மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. அதெல்லாம் கடந்து போய்விடும். தைரியமா இருங்க.
ஒரு முறை சொல்லுங்க, இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், இனி நான் பயப்பட மாட்டேன், நீ என் கூட இருக்கிறீங்க, ஒரு தீங்கும் என்னை அணுகாது, ஒருத்தர் என் மேல கைப்பட முடியாது, யாரும் எனக்கு குடும்பத்துக்கு, என் பிசினஸுக்கு, வேலைக்கு, என்னுடைய ஊழியத்துக்கு தீங்கு செய்ய முடியாது, நான் அதை விசுவாசிக்கிறேன். இந்த பயத்தை எடுத்து போட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.